ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் டு ஃபினாலே 8th டாஸ்க் வந்து தான் ஃபைனல் டாஸ்க்குன்ற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. நைட்டு வந்து ஒரு 8 மணி போல் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க்கு. இந்த கார் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பஸர் அடித்த உடனே வித்தின் செகண்டில் கார் உள்ளார போயிடணும், வெளியில் வரக்கூடாது. கால் வெளியில் வச்சாலும் அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க்கு. இதில் எல்லாருமே போயிட்டு உள்ளார உட்காந்துட்டாங்க. எல்லோரும் உள்ளார உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம் என்ன பண்ணாருன்னா, இந்த காரில் கூட உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதாடா, உங்களுக்கு மட்டும் எப்படிடா இடம் கிடைக்குதுன்ற மாதிரி தான் விக்ரம் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். இதுக்கு இவங்க சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இங்கே கூட வந்து சர்வே பண்ணுறதுலலாம் ஈஸியாக தான் இருக்கும், காமரூதீன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க கம்ருதீனுக்கு வந்து கோபம் வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீ எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை விடுற, எதுக்கு வந்து காமரூதீன் வந்து சொல்லிட்டு உக்காண்டுக்கிற, நீ ஏன் தேவையில்லாத பேச சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃப்ராடு, நீ வந்து பேசுறதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி இவங்களும் வார்த்தையை விட்டாங்க, அவங்களும் வார்த்தையை விட்டாங்க. 2 பேரும் வார்த்தையை விட்டுட்டு பார்வதியும் இவங்க கம்ருதீனும் பேசும்பொழுது சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அமைதியாகிட்டாங்க. கண்டினியூஸாக பார்வதி பேசிக்கிட்டே இருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த லாக் எடுக்கிறதுக்கு நேற்றுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணீங்க, ஒரு ஆளை போட்டு இன்னும் எல்லாருமே புஷ் பண்ணி அந்த கேமே விளையாட விடாத பண்ணீங்க இல்லையா, அப்போ நேற்று பண்ணது ஸ்ட்ராட்டஜின்னும் போது இன்றைக்கும் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கார்லேருந்து லாக் எடுத்து இவங்க சாண்ட்ராவை வந்து கீழே தள்ளுறதுக்கு போனாங்க. தள்ளுறதுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தள்ளுறாங்க, அவங்க கூடவே வந்து கம்ருதீனும் சேர்த்து தள்ளுறாங்க. தள்ளின வித்தின் செகண்ட் வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, இடிச்சிட போகிறாங்க, என்னை இழுங்க அப்படின்ட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. விக்ரம் இழுக்கிறார். வித்தின் செகண்ட் இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும் அப்படின்னு சாண்ட்ரா கேட்கணும். விக்ரம் வந்து தண்ணி பாட்டிலை கொண்டு வரதுக்கு உள்ளே ஓடி போய் எடுத்துகிட்டு வரார். இவங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ் வந்துடுச்சு. இவங்க பண்ணுறது ஸ்ட்ராட்டஜினா நான் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி வந்து பார்வதி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து குறுக்கில் கையை வச்சு தடுத்தாங்க பாருங்கள். திவ்யா கை எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு திவ்யா கத்தவோ இவங்க கீழே விழுந்து அப்புறம் உடனே டாக்டர்ஸை கூப்பிட்டுட்டு சாண்ட்ராவை தூக்கிட்டு உள்ளார போயிட்டாங்க. உடனே சபரி வினோத்தெல்லாம் காரை விட்டு வெளியில் ஓடி வந்து சாண்ட்ராவை தூக்கிட்டு போனாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஷோவில். இப்போ என்னன்னா இவங்க வந்து அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி இது நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி இல்லையான்ற மாதிரி தான் பார்வதி வந்து கேட்குறாங்க. திவ்யா வந்து வித்தின் செகண்டில் ஏகப்பட்ட வார்த்தையை விட்டு பார்வதிக்கிட்டு செம சண்டை போடுறாங்க. நீ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டேன்னா என் கையை ஏன் நீ உடைக்கிற மாதிரி தான் பண்ணுற, ஒரு கேம் தானே இது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து பார்வதி பார்த்து கேட்குறாங்க. எல்லாருக்குமே வந்து கம்ருதீனையும் பார்வதியும் பிடிக்கவே இல்லை. ஒரு கேம்னா இப்படி விளையாடுறது அப்படின்ட்டு அரோரா வந்து பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷா வந்து எதுவுமே பேசவே இல்லை. உடனே இவங்க விக்ரம் வந்து ரொம்பவே கெட்ட வார்த்தையில் ஓவராகவே பேசிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், வெளியில் வாடா, நீ என்ன மயிர் கேம் விளையாடுற அப்படின்ற மாதிரி ரொம்பவும் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு 2-3 கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டாரு. எதுவாக இருந்தாலும் நீ முதல்ல காரை விட்டு வெளியில் வாடா, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கார் உள்ள திவ்யாவும் பார்வதியும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க.